ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான வெஜ் பாப்கார்ன் இல்லைனா சோயா 65 ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 minutes மூடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிரோட ஒரு ஹாஃப் லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த சோயா 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் பாப்கார்ன் மாதிரி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம சோயா சங்க்ஸ் கொதிக்க வைக்கும் போது நான் உப்பு ஆட் பண்ணலை, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சில்லி பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுக்கப்புறமா கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது நான் மைதா சேர்க்கல, ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த மசாலா. நம்ம சோயா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வரும் எப்படினாலும். ஸோ அதுக்காக இதை நம்ம திக்காக தான் வச்சுக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம சோயாவை நம்ம சேர்த்த பிறகு கண்டிப்பாக அதிலேருந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், எப்படினாலும் வரும் நம்மளோட இதுக்கு. அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாகவே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கையில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அமுக்கி எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணி இந்த மிக்ஸ்சரோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் நல்லா நம்ம மசாலாஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சோயா போட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் நம்ம ஏன் ட்ரையாக வச்சுருந்தோம் நம்மளோட மிக்ஸ்சரை அப்படிங்கிறது. நல்லா ஈவனாக கோட் ஆகும். நம்ம அந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ அந்த சோயாவில் அந்தளவுக்கு பிடிக்காது இந்த மசாலா. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 to 20 minutes மூடி நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 15-20 minutes டைம் இருந்தால் நம்ம ஊற வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ நம்ம இது கூட பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சருக்காக நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸை ரோல் பண்ணி கூட பொரிக்கலாம். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ரை ரெசிபி இது. நம்ம லன்ச் ஏதாவது புலாவ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி பண்ணால் கூட இந்த மாதிரியான ஒரு ஃப்ரை ஐட்டம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கடாயில் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணுற அளவுக்கு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோயா 65 அந்தளவுக்கு நமக்கு இது கூட எண்ணெய் கூட குடிக்காமல் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியராகவே இருக்கும். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்தோன்னா நம்ம அதில் இருக்க கொஞ்சம் எண்ணெய் கூட வந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை எடுத்து சர்வ் பண்ணால் நம்மளோட சோயா 65 இல்லைன்னா நம்மளோட வெஜ் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. சிக்கனோட டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. அதனால் வெஜ் பாப்கார்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.